Hello students, welcome to my channel Study with JBR Tracy. இன்னைக்கு வந்து யூனிவர்சிட்டி கொஸ்டின் ஒன்று தான் பார்க்க போகிறோம். தட் இஸ் ஏப்ரல் மே 2019ல அண்ணா யூனிவர்சிட்டியில் கேட்ட கொஸ்டின். ஸோ கன்ஸ்ட்ரக்ட் த ஏவியல் ட்ரீ ஃபார் த ஃபாலோயிங் வேல்யூஸ் 2, 5, 4, 6, 7, 9, 8, 3, 1, 10. ஸோ இந்த வேல்யூஸ் வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து அதை யூஸ் பண்ணி ஏவியல் ட்ரீ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஸோ ஏவியல் ட்ரீ வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது அதில் வந்து இம்பேலன்ஸ் சம்டைம்ஸ் அக்கர் ஆகும். இம்பேலன்ஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம அதை ரொட்டேஷன் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணி அதை வந்து பேலன்ஸ் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ரீகால் கொடுத்துட்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் இப்போ ரைட் சப்ட்ரியோட ரைட் நோடில் நீங்கள் இன்சர்ட் பண்ணுறீங்க அந்த மாதிரி கேஸ் வரும்போது ஸோ இந்த இடத்துல இம்பேலன்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ திஸ் ரொட்டேஷன் இஸ் ரைட் சப்ட்ரியோட ரைட்டில் இன்சர்ட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த இடத்துல இம்பேலன்ஸ் அக்கர் ஆகுது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை இப்படி ரொட்டேட் பண்ணணும். ஸோ ரொட்டேட் பண்ணும்போது இதில் கீழே இருக்கக்கூடிய நோட், இந்த செகண்ட் இருக்கக்கூடிய நோடு வந்து மேலே வந்துடும், மேலே இருக்கக்கூடிய நோடு கீழே வந்துடும். ஸோ இதுதான் வந்து சிங்கிள் ரொட்டேஷன். ஸோ லெஃப்ட் அண்டு ரைட் இந்த ரெண்டு ரொட்டேஷன்லேயுமே கீழே இருக்க நோடு மேலே போகும், மேலே இருக்க நோடு கீழே வரும். ஸோ இந்த மேலே இருக்கக்கூடிய நோடு வந்து ஃபஸ்ட் கீழே வந்துடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை K1 இதை K2 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அடுத்து ரொட்டேஷன் முடியும் போது என்ன ஆகும் அப்படின்னா K2 வந்து மேலே வந்துடும், K1 வந்து கீழே வந்துடும், இந்த மாதிரி மாறிடும். ஓகே, ஸோ இந்த நோடு வந்து இந்த K2க்கு ரைட்டில் தானே இருக்குது, அது அப்படியே இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் வந்து இப்போ லெஃப்ட் ரொட்டேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து லெஃப்ட் சப்ட்ரியோட லெஃப்ட் நோடில் நீங்கள் இன்சர்ட் பண்ணுறீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு இம்பேலன்ஸ் அக்கர் ஆகிருக்கு. அப்போது இதை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் K1 இதை K2 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்படி ரொட்டேட் பண்ணணும். ஸோ இப்படி ரொட்டேட் பண்ணும்போதும் கீழே இந்த மிடில் இருக்கக்கூடிய வேல்யூ மேலே வந்துடும், இந்த மேலே இருக்க வேல்யூ கீழே வந்துடும். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா இப்படி வந்துடும். தட் இஸ் K2 வந்து மேலே வந்துடும், K1 வந்து கீழே வந்துடும். இங்கே வந்து இந்த இதோட லெஃப்ட் சப்ட்ரியில் இருந்த அதே வேல்யூ அப்படியே இருக்கும். இதான் வந்து லெஃப்ட் ரொட்டேஷன். அடுத்தது லெஃப்ட் ரொட்டேஷன். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் லெஃப்ட் சப்ட்ரியோட ரைட்டில் வந்து இன்சர்ட் பண்ணும்போது உங்களுக்கு இம்பேலன்ஸ் அக்கர் ஆகுதுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதை K3 இது வந்து K1 இது வந்து K2 இது வந்து K3 இப்படி எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இந்த லெஃப்ட்டு ரைட் இந்த மாதிரி வரும்போது இதை வந்து இப்படி ரொட்டேட் பண்ணணும். ரொட்டேட் பண்ணும்போது என்ன நடக்கும்னா இந்த K3 வந்து மேலே போயிடும், இந்த K1 வந்து ரைட்டுக்கு மூவ் ஆயிரும். ஸோ இங்கே லெஃப்டில் இருக்கிறது அப்படியே தான் இருக்கும். இந்த K3 மேலே போகும், இந்த K1 ரைட்டுக்கு வந்துடும். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து K3 மேலே போயிடும், இந்த K1 வந்து இதோட ரைட் நோடாக வந்துடும் K1, இந்த K2 வந்து அப்படியே இருக்கும். ஓகே, அதே மாதிரி இப்போ வந்து ஒரு நோடோட ரைட் சப்ட்ரியோட லெஃப்ட் இப்படி வந்துச்சுன்னா இதை இப்படி ரொட்டேட் பண்ணணும். ஸோ அகெயின் இதை வந்து K1 இதை வந்து K2 இதை K3 இப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இந்த K3 மேலே போயிடும். ஸோ இது வந்து K1 வந்து இதுக்கு லெஃப்டில் வந்துடும், ரைட்டில் இருக்கிறது அப்படியே இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து என்னவா சேஞ்ச் ஆயிரும் அப்படின்னா K3 வந்து மேலே போயிடும், ரைட்டில் இருக்கக்கூடிய K2 அப்படியே இருக்கும், இந்த மேலே இருந்த K1 வந்து இதோட லெஃப்டில் வந்து அட்டாச் ஆகும். இதுதான் வந்து நம்மளோட ரொட்டேஷன்ஸ், LL RR LR RL ரொட்டேஷன்ஸ். ஓகே, ஸோ இதை ஞாபகம் வச்சுட்டு இங்கே நம்ம பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து இன்சர்ட் 2. ஸோ ஒரே ஒரு நோடு தான் இன்சர்ட் பண்ணுறோம். ஸோ அதில் வந்து வேல்யூ வந்து 2. இப்போ நம்ம என்ன செக் பண்ண போகிறோம் அப்படின்னா இதோட பேலன்ஸ் ஃபேக்டர் செக் பண்ணணும். ஸோ பேலன்ஸ் ஃபேக்டர் எப்படி செக் பண்ணணும்னா ஹைட் ஆஃப் லெஃப்ட் சப்ட்ரி மைனஸ் ஹைட் ஆஃப் ரைட் சப்ட்ரி இஸ் ஈக்குவல் டு பேலன்ஸ் ஃபேக்டர். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் ஒரே ஒரு நோட் தான் இருக்குது, இதுக்கு லெஃப்ட் சப்ட்ரி இல்லை அப்படின்னா ஹைட் ஆஃப் லெஃப்ட் சப்ட்ரி 0 மைனஸ் ஹைட் ஆஃப் ரைட் சப்ட்ரியும் இல்லை, இங்கே இல்லாதனால அங்கேயும் 0 மைனஸ் 0 ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ அடுத்தது வந்து இன்சர்ட் 5. ஸோ ஏற்கனவே ஒரு 2 வேல்யூ இருக்குது. ஸோ இது வந்து பைனரி சர்ச் ட்ரீ வித் த பேலன்ஸ் கண்டிஷன் தான். ஸோ அதனால் 5 வந்து கண்டிப்பாக இந்த 2ஓட கிரேட்டராக இருக்கிறனால ரைட் சப்ட்ரியாக நம்ம இன்சர்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம பேலன்ஸ் ஃபேக்டர் செக் பண்ணணும். இதுக்கு வந்து லீஃப் நோடுக்கு 0 ஹைட்டு, தட் இஸ் 0 மைனஸ் 0. இந்த நோடுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு லெஃப்ட் சப்ட்ரியில் வேல்யூ இல்லை, அப்போ லெஃப்ட் சப்ட்ரியோட ஹைட்டு 0 மைனஸ் ரைட் சப்ட்ரியோட ஹைட் வந்து 1. இங்கே ஒரே ஒரு நோடு தானே இருக்குது.
ஸோ அதனால் இங்கே வந்து 1 which is equal to -1. ஸோ ஹைட் எப்படி மெஷர் பண்ணணும்னா லென்த் ஆஃப் தி லாங்கஸ்ட் பாத் ஃப்ரம் த நோட் டு த லீஃப். இந்த நோட்லேருந்து லீஃபை ரீச் பண்ணுறதுக்கு லாங்கஸ்ட் பாத் எதுவோ அதோட லென்த்து தான் அதோட ஹைட். ஓகே இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து இன்சர்ட் 4. ஸோ ஏற்கனவே நமக்கு வந்து ஒரு 2 இருக்குது, அப்புறமா ஒரு 5 இருக்குது. இப்போ இந்த 4 வந்து இன்சர்ட் பண்ணணும். ஸோ 4 இஸ் கிரேட்டர் தேன் 2, அதனால் ரைட் சப்ட்ரி. 4 இஸ் லெஸ் தேன் 5, அதனால இங்கே லெஃப்ட் சப்ட்ரி. இதோட லெஃப்ட் சப்ட்ரியில் நம்ம 4 இன்சர்ட் பண்ணணும். இப்போ நம்ம வந்து பேலன்ஸ் ஃபேக்டர் செக் பண்ணணும். இங்கே லீஃப் நோடுக்கு ஹைட் வந்து ஹைட் ஆஃப் லெஃப்ட் சப்ட்ரி மைனஸ் ஹைட் ஆஃப் ரைட் சப்ட்ரி 0 - 0 0. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ஹைட் ஆஃப் லெஃப்ட் சப்ட்ரி 1, ஹைட் ஆஃப் ரைட் சப்ட்ரி வந்து இல்லை, அதனால் 1 - 0 is equal to 1. அடுத்து இந்த நோடுக்கு வரோம். இந்த நோடுக்கு ஹைட் ஆஃப் லெஃப்ட் சப்ட்ரி 0 மைனஸ் ஹைட் ஆஃப் ரைட் சப்ட்ரி வந்து 1 2. ஸோ அதனால் 2 which is equal to -2. இப்போது நமக்கு வந்து ஏவியல் ட்ரீனா என்ன அப்படின்னா ஏவியல் ட்ரீயோட பேலன்ஸ் ஃபேக்டர் வந்து 1ஆக இருக்கலாம், -1ஆக இருக்கலாம், அல்லது 0வாக இருக்கலாம். அதுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து இம்பேலன்ஸ் அக்கர் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து இம்பேலன்ஸ் அக்கர் ஆயிருக்கு. இப்போ இது என்ன ரொட்டேஷன்னு நீங்கள் பாருங்கள், ரைட் சப்ட்ரியோட லெஃப்டில் இன்சர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இது வந்து டபுள் ரொட்டேஷன். ஸோ டபுள் ரொட்டேஷன் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணும்போது இந்த இப்போ வந்து கீழே இருக்க நோட்டு மேலே போயிடும், ரைட்டில் இருக்க நோட் அப்படியே இருக்கும். அப்போ இந்த 2 என்னாகும், லெஃப்ட் சப்ட்ரியாட்டு மாறிடும். ஸோ நம்ம வந்து கீழே இருக்க நோட்டு மேலே போயிடும். ஸோ 4 வந்து மேலே, இங்கே 4ஓட ரைட் சப்ட்ரியில் இருக்கக்கூடிய 5 அப்படியே இருக்கும். இங்கே மேலே போனனால இந்த 2 எங்கே போகும், அது வந்து இந்த 4ஓட லெஃப்ட் சப்ட்ரியாட்டு மாறிடும். இப்போ பாருங்கள் 2 வந்து லெஸ் தேன் 4 அண்ட் 5 வந்து கிரேட்டர் தேன் 4. அப்போ இப்போ வந்து ஏவியல் ட்ரீ ப்ராப்பர்ட்டியும் கரெக்டாக இருக்குது, நம்ம ஹைட்டும் வந்து பேலன்ஸ்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து 6 வந்து இன்சர்ட் பண்ணணும். ஸோ 6 இன்சர்ட் பண்ணும்போது ஸோ ஏற்கனவே 2 4 5 இருக்குது. இப்போ வந்து 6 வந்து கிரேட்டர் தேன் 4 கிரேட்டர் தேன் 5 அப்படின்னா இங்கே ரைட்டில் வந்து இன்சர்ட் பண்ணணும். இப்போ நம்ம பேலன்ஸ் ஃபேக்டர் செக் பண்ணுறோம். ஸோ 0 - 0 0. இங்கே வந்து ஹைட் ஆஃப் லெஃப்ட் சப்ட்ரி 0 மைனஸ் ஹைட் ஆஃப் ரைட் சப்ட்ரி 1 which is equal to -1. இப்போ இதுக்கு வந்து ஹைட் வந்து 0. இங்கே பாருங்கள் ஹைட் ஆஃப் லெஃப்ட் சப்ட்ரி 1 minus height of right subtree 2. So 1 minus 2 is equal to -1. So இங்கே வந்து imbalance கிடையாது. ஓகே, ஸோ அடுத்த வேல்யூ வந்து insert 7 insert பண்ண போகிறோம். ஸோ ஏற்கனவே வந்து நமக்கு என்ன இருக்குன்னா 4 root node 2 5 இங்கே இருக்குது. இப்போ 7 is greater than 4, 7 is greater than 5, 7 is greater than 6 அப்படின்னா கண்டிப்பாக ரைட் சப்ட்ரியில் நம்ம இன்சர்ட் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம பேலன்ஸ் ஃபேக்டர் செக் பண்ண போகிறோம். ஸோ 0 - 0 0. இங்கே வந்து லெஃப்ட் சப்ட்ரி இல்லை, அதனால் 0. ரைட் சப்ட்ரியோட ஹைட்டு 1 which is equal to -1. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஹைட் ஆஃப் லெஃப்ட் சப்ட்ரி 0, ஹைட் ஆஃப் ரைட் சப்ட்ரி 2 which is equal to -2. அப்படின்னா இங்கே இந்த இடத்துல நமக்கு வந்து இம்பேலன்ஸ் அக்கர் ஆயிருக்கு. ஸோ அப்போ இது என்ன ரொட்டேஷன் பார்க்கணும். எங்கே இன்சர்ட் பண்ணியிருக்கோம், ரைட் சப்ட்ரியோட ரைட்டில் இன்சர்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அப்போ இதை வந்து இப்படி ரொட்டேட் பண்ணணும். ஸோ ரொட்டேட் பண்ணும்போது இது வந்து என்ன ரொட்டேஷன் அப்படின்னா சிங்கிள் ரொட்டேஷன். ரைட் அப்படின்னா சிங்கிள் ரொட்டேஷன். ஸோ சிங்கிள் ரொட்டேஷனில் கீழே இருக்க ரெண்டாவது, இப்போ இந்த இடத்துல இம்பேலன்ஸ் அக்கர் ஆகிருக்கு. இப்போ இந்த ரெண்டாவது இருக்க நோடு வந்து மேலே வந்துடும், இந்த மேலே இருக்க நோடு லெஃப்ட்டுக்கு வந்துடும். ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த 4க்கு அடுத்தது 6 வந்துடும். இந்த 5 வந்து இதோட லெஃப்ட் சப்ட்ரியாட்டு மாறிடும். இந்த 7 வந்து 6க்கு ரைட் சப்ட்ரியாக அப்படியே இருக்கும். ஓகே, இதான் வந்து நம்மளோட பேலன்ஸ் ட்ரீ. இப்போ வந்து இதுக்கு நீங்கள் பேலன்ஸ் ஃபேக்டர் செக் பண்ணிங்கன்னா பேலன்ஸ்டாக இருக்கும். ஓகே, அடுத்த வேல்யூ வந்து 9 இன்சர்ட் பண்ணணும். ஸோ 9 இன்சர்ட் பண்ணும்போது 9 வந்து கிரேட்டர் தேன் 4, 9 வந்து கிரேட்டர் தேன் 6 அண்டு 7. ஸோ அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல தான் 9 வந்து வரும், கிரேட்டர் தேன் 7. ஸோ இப்போ நீங்கள் பேலன்ஸ் ஃபேக்டர் செக் பண்ணுங்கள். தட் இஸ் 0 - 0 0. இங்கே வந்து 0 மைனஸ் ஒரு நோட் இருக்குது, அதனால் 1 which is equal to -1. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இதுக்கு வந்து 0, இங்கே 1 - 2 is equal to -1.
ஓகே, இங்கே வந்து 0. இப்போ இங்கே பாருங்கள், இதுக்கு வந்து ஹைட் ஆஃப் லெஃப்ட் சப்ட்ரீ 1 மைனஸ் ஹைட் ஆஃப் ரைட் சப்ட்ரீ வந்து 1 2 3 லென்த் ஆஃப் தி லாங்கஸ்ட் பாத். இதையும் லீஃபில் வர முடியும், ஆனால் இதுக்கு வந்து லென்த் வந்து 2, இப்படி வந்தால் 3. அப்போ லென்த் ஆஃப் த லாங்கஸ்ட் பாத், எது பெரிய பாத்தோ அதோட லென்த்து தான் நம்ம எடுக்கணும். அப்போ 1 மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு -2. ஓகே, ஸோ இப்போ நமக்கு வந்து இம்பேலன்ஸ் அக்கர் ஆகிருக்கு, இந்த இடத்துல இம்பேலன்ஸ் அக்கர் ஆகிருக்கு. ஸோ ரொட்டேஷன் நம்ம எங்கே இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா ரைட் சப்ட்ரியோட ரைட் நோடாக தான் இங்கே தான் நம்ம இன்சர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அகெயின் ரைட் அப்படின்னா நமக்கு என்ன ரொட்டேஷன்? சிங்கிள் ரொட்டேஷன். ஸோ சிங்கிள் ரொட்டேஷன்னா இப்படி மூவ் ஆகும். ஸோ இப்படி வரும்போது சிங்கிள் ரொட்டேஷனில் கீழே இப்போ இதில் தான் இம்பேலன்ஸ் அக்கர் ஆகிருக்கு. ஸோ செகண்ட் இருக்க கீழே இருக்க நோடு வந்து மேலே வரும், மேலே இருக்க நோடு கீழே வரும். ஸோ அப்போ நமக்கு 6 வந்து மேலே போயிடும். அப்போ 6ஓட லெஃப்ட் சப்ட்ரியாட்டு இந்த 4 வந்துடும். ஓகே, ஸோ அகெயின் இங்கே இருக்கக்கூடிய 2 அப்படியே இருக்கும். அப்புறம் இதோட ரைட் சப்ட்ரியில் இருக்கக்கூடிய 7 வந்து அப்படியே இருக்கும். அப்புறம் இங்கே இருக்க 9 அப்படியே இருக்கும். ஸோ இப்போ நமக்கு இன்சர்ட் ஆகாதது இந்த 5. ஸோ 5 எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த 4க்கு ரைட் சப்ட்ரியாட்டு நமக்கு மாறிடும். இது வந்து மேலே போச்சா, இது வந்து கீழே வந்ததா. இப்போ இந்த 5 வந்து இந்த 4க்கு லெஃப்ட் சப்ட்ரியாட்டு மாறிடும், சாரி ரைட் சப்ட்ரியாட்டு மாறிடும். இப்போ நீங்கள் ஏபிஎல் ட்ரீ ப்ராப்பர்ட்டி செக் பண்ணாலும் 5 வந்து லெஸ் தேன் 6, அதனால் லெஃப்ட் சப்ட்ரியில் தான் இருக்கும். அப்போ ரைட்டில் வந்து போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகே, ஸோ இப்போ இது வந்து நமக்கு பேலன்ஸ்டு ட்ரீ. ஸோ நெக்ஸ்ட் நோட் வந்து இன்சர்ட் 8. ஸோ 8 இன்சர்ட் பண்ணணும். ஸோ 8 வந்து கிரேட்டர் தேன் 6, 8 கிரேட்டர் தேன் 7, 8 வந்து ஸ்மாலர் தேன் 9. ஸோ அப்போ இதோட லெஃப்ட் சப்ட்ரியாட்டு 8ஐ இன்சர்ட் பண்ணணும். இப்போ நம்ம பேலன்ஸ் ஃபேக்டர் செக் பண்ணுவோம். 0. இப்போ வந்து height of left subtree 1, height of right subtree 0, which is equal to 1. Height of left subtree 0 minus height of right subtree வந்து 1 2. அப்போ இங்கே வந்து -2. ஸோ -2னா நமக்கு வந்து என்ன வந்திருக்கு? இம்பேலன்ஸ் அக்கர் ஆயிருக்கு. ஸோ இன்சர்ஷன் எங்கே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோன்னா ரைட் சப்ட்ரியோட லெஃப்ட்டில் இன்சர்ட் பண்ணியிருக்கோம். அப்படின்னா இது என்ன ரொட்டேஷன்? டபுள் ரொட்டேஷன். லெஃப்ட் ரைட்டு லெஃப்ட் மாறி வந்தோன்னா டபுள் ரொட்டேஷன். ஸோ இப்படி வந்து இது பண்ணணும். ஸோ இப்படி பண்ணும்போது, இப்படி ரொட்டேட் பண்ணும்போது கீழே இருக்கக்கூடிய வேல்யூ மேலே போயிடும், இது வந்து லெஃப்ட்டுக்கு வந்துடும். ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகும்? இந்த 6க்கு அடுத்த சைல்டாட்டு 8 வந்துடும், 9 அப்படியே அதோட ரைட் சைல்டாகவே இருக்கும். அப்புறம் இது வந்து 7 வந்து லெஃப்ட் சைல்டாட்டு மாறிடும். இப்போ நமக்கு இது வந்து பேலன்ஸ்டு ட்ரீ. ஓகே, பேலன்ஸ்டு ட்ரீ. அடுத்தது இன்சர்ட் பண்ண வேண்டியது 3. ஸோ 3 இஸ் less than 6, 3 is less than 4, 3 is greater than 2. அப்படின்னா இதோட ரைட் சப்ட்ரியில் நமக்கு வந்து 3 இன்சர்ட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நம்ம பேலன்ஸ் ஃபேக்டர் செக் பண்ணுவோம். இது வந்து 0. இப்போ லெஃப்ட் சப்ட்ரியோட ஹைட் 0 மைனஸ் ரைட் சப்ட்ரியோட ஹைட் வந்து 1, which is equal to -1. இங்கே 0. இப்போ லெஃப்ட் சப்ட்ரியோட ஹைட் வந்து 2, ரைட் சப்ட்ரியோட ஹைட் வந்து 1. அப்போ 2 minus 1 is equal to 1. இந்த லெஃப்ட் சப்ட்ரியோட லென்த் ஆஃப் த லாங்கஸ்ட் பாத் வந்து 3 மைனஸ் அது அப்படியே இருக்கட்டு. இங்கே 0 0, 1 minus 1 is equal to 0. இப்போ ஹைட் ஆஃப் ரைட் சப்ட்ரி வந்து 1 2. ஸோ 3 minus 2 is equal to 1. அப்போ இது வந்து பேலன்ஸ்டு ட்ரீ தான். அப்போ நமக்கு ரொட்டேஷன் கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து இன்சர்ட் 1. ஸோ இன்சர்ட் 1 அப்படின்னா இந்த 2க்கு லெஃப்ட் சைடில் வரும், நமக்கு 2ஓட லெஃப்ட் சைடில். ஸோ இதான் வந்து நமக்கு ட்ரீ. ஸோ இப்போ பேலன்ஸ் ஃபேக்டர் செக் பண்ணுவோம். 0 0. ஸோ 1 minus 1 is equal to 0 0. இப்போ 2 minus 1 is equal to 1. இப்போ இதுக்கு வந்து 1 2 3. ஸோ 3 minus 2 is equal to 1. இப்போ இதுக்கு 0 0, 1 minus 1 is equal to 0. ஸோ இது வந்து ஒரு பேலன்ஸ்டு ட்ரீ. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இன்சர்ட் 10. ஸோ 10 இன்சர்ட் பண்ணணும். ஸோ 10 வந்து கிரேட்டர் தேன் 6, 10 கிரேட்டர் தேன் 8 and 9. ஸோ அதனால் கண்டிப்பாக நமக்கு இங்கே தான் இன்சர்ட் ஆகும். ஸோ இப்போ நம்ம பார்ப்போம், பேலன்ஸ் ஃபேக்டர் செக் பண்ணுவோம். 0 minus 0 is equal to 0. இப்போ இங்கே 0 minus 1 is equal to -1. இதுக்கு வந்து 0. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1 minus 2 is equal to -1. இது 0 இது 0 இது 0. இது வந்து 1 minus 1 is equal to 0. இது வந்து 2 minus 1 is equal to 1.
இங்கே வந்து 1 2 3 அப்போ 3 minus 1 2 3 3 is equal to 0. ஸோ இது வந்து நமக்கு பேலன்ஸ்டு ட்ரீ. பேலன்ஸ்டு ஏபிஎல் ட்ரீ. ஓகே, ஸோ இதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஸோ இது வந்து ஒரு யூனிவர்சிட்டி கொஸ்டின். ஓகே, ஸோ நம்ம வந்து ரிப்பீட்டடாக ஒரு 2-3 ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா புரியும். ஓகே, தேங்க்யூ.